அத்தியாயம் 72 ஞானம் பெறுவது இவ்வளவு சுலபமாவா? அசுர உலகத்தை ஒட்டிய ஒரு மலைத்தொடர். இங்கு சிலர் துணிந்து சென்றதால் அந்த பகுதி பிரம்மாண்டமான பசுமையான மரங்களால் மூடப்பட்டு ஒரு காடாக உருவெடுத்தது. நன்கு வடிவமைக்கப்பட்ட பலகைகள் மரங்களுக்கு இடையில் தொடர்ந்து ஆணியடிக்கப்பட்டு இயற்கையாகவே ஒரு வேலியை உருவாக்கின. வேலியைச் சுற்றியிருந்த தீபங்கள் இருளை விரட்டிக் கொண்டிருந்தன. ஸ்விக்! ஒரு குழு வேலி வழியாக நடந்து சென்றது. ஒருவர் வேலியின் வழியாக நடந்து சென்றால் அவர்கள் ஒரு மர அமைப்பைக் காண்பார்கள். அந்த அமைப்பு எளிதில் தெரியும் அளவுக்கு உயரமாக இருந்தது. அது ஒரு காவல் கோபுரம். காவற்கோபுரத்தின் உச்சியில் 2 ஓர்க்ஸ்கள் நிறுத்தப்பட்டு முன்பக்கத்தைக் கண்காணித்து வந்தன. அவர்களுக்கு அருகில் பெரிய அம்பு கூர்முனைகள் நிறைந்த ஒரு அம்பராத்தூணி இருந்தது. நெருங்கி வரும் குழுவைக் கண்டதும் அவர்கள் தங்கள் வில்லை உயர்த்தினர். நிறுத்து! யார் அங்கே போறாங்க? காவலர்களின் எச்சரிக்கையின் பேரில் குழுவின் முன்னணியில் இருந்தவர் ஒரு பெரிய அங்கியைக் கடத்தினார். நான்தான், மாலோக்ஸ். அவனும் ஒரு ஓர்க்தான். ஆனால் அவன் கங்கவர் சிவப்பு முடியுடன் இருந்தான். மலோக்ஸ் தன் கையில் இருந்த டார்ச்சை உயர்த்தி பேசினார். வேட்டையை முடித்துவிட்டோம். மாலக்ஸ் பேசிக் கொண்டிருக்க அவருக்குப் பின்னால் இருந்த ஓர்க்ஸ்கள் ஒரே நேரத்தில் தங்கள் இரையைத் தூக்கின. காவலாளிகள் அவர்களை ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அங்கீகரித்து அவர்களை கடந்து செல்ல அனுமதித்தனர். கடந்த காலத்தில் இதுபோன்ற நடைமுறைகள் அவசியமில்லை. ஆனால் இப்போது பழங்குடியினரின் அளவு மிகப் பெரியதாகிவிட்டது. பல ஓர்க் குழுக்கள் ஒன்றிணைந்தது மட்டுமல்லாமல் அவை பூதங்கள் இருக்கும் அதே நிலவரையில் வாழவும் தொடங்கின. இதன் விளைவாக சிறைச்சாலையைச் சுற்றி காவல் கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. அவை காவலாளர்களால் நிர்வகிக்கப்பட்டன. நான் தலைவரைச் சந்திப்பேன். இங்கே விஷயங்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். மலோக்ஸ் தனது துணை அதிகாரிகளிடம் சுத்தம் செய்யும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நிலவரையை நோக்கிச் சென்றார். அந்த நிலவரை ஒரு பெரிய குகையின் வடிவத்தை எடுத்தது. அதன் நுழைவாயில் ஒரு மரக்கதவால் தடுக்கப்பட்டது. கதவை திறந்ததும் ஒரு பெரிய மற்றும் விசாலமான பகுதி தோன்றியது. அந்த இடம் பல்வேறு இரைகளின் மண்டை ஓடுகளாலும் தோள்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவற்றின் மேலே கடுமையான சுடர்களை வெளியிடும் தீப்பந்தங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவை நிலவரையை பிரகாசமாக ஒளிரச் செய்தன. அவர்கள் விசாலமான பகுதியை கடந்து செல்லும்போது அது 2 பாதைகளாகப் பிரிந்தது. வலதுபுறம் ஓர்க்ஸ் குடியிருப்புக்கு இட்டுச் சென்றது. இடதுபுறம் பூதங்கள் நிறைந்திருந்ததால் மலோக்ஸ் வலதுபுறம் சென்றது. அவர்கள் முன்னேறிச் செல்லும்போது ஆயுதங்களின் வரிசைகள் சுவர்களில் அடர்த்தியாகத் தொங்கின. அவற்றில் மினோட்டோர்களின் கொம்புகளால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் இருந்தன. அவை அவற்றின் மூதாதையர்களால் வேட்டையாடப்பட்டன. மலோக்ஸ் அந்தப் பகுதியைக் கடந்து சென்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் பயிற்சி மைதானத்தை அடைந்தனர். பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் கவசங்களை அணிந்த ஓர்க் போர்வீரர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்த சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். முழு பயிற்சி மைதானமும் வலிமை மற்றும் படுகொலையின் வாசனையால் நிரம்பியிருந்தது. அந்தச் சூழலால் மயங்கிய இளம் வீரர்கள் தங்கள் பலத்தை பெருமையுடன் வெளிப்படுத்தினர். மாலக்ஸ் அதை பார்த்து தலையசைத்தான். பழங்குடியினரின் எதிர்காலம் பிரகாசமாகத் தெரிகிறது. இயற்கையாகவே ஒரு போர்வீரன் அத்தகைய வீரியத்தையும் நம்பிக்கையையும் கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் பழங்குடியினரின் எதிர்காலம் நம்பிக்கைக்குரியதாகத் தோன்றியது. அவர்கள் மேலும் நடந்து சென்றபோது மற்றொரு தெளிவான இடம் தோன்றியது. இது மிகவும் விசாலமானது. தூரத்தில் ஒரு உருவம் அமர்ந்திருந்தது. தற்போதைய நிலவரையான ரெட்டட் ட்ரைபை வழிநடத்தும் தலைவரான ஸ்குவால்தான் அது. நிலவரை ஒன்றுபடுவதற்கு முன்பே பழங்குடியினரை வழிநடத்தியதால் அவர் ஒரு வலிமைமிக்க போர்வீரராகக் கருதப்பட்டார். இருப்பினும் மாலோக்ஸ் உடனடியாக ஸ்குவாலை அழைக்கவில்லை. ஸ்குவால் தற்போது தியான நிலையில் இருந்தார். தூங்கவில்லை. மாறாக சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த போரை மீண்டும் வாசித்தார். ஒரு சிறந்த போர்வீரனுக்கு இது ஒரு இயல்பான செயல், கிட்டத்தட்ட ஒரு பழக்கம். சிறிது நேரத்திற்குப் பிறகு தியானத்தை முடித்துவிட்டு ஸ்குவால் கண்களைத் திறந்தார். ஸ்குவால் கண்களைத் திறந்தவுடன் அவர் தனது சொந்த உடலை பார்த்தார். ஏதோ நுட்பமாக மாறியது. மலோக்ஸ் ஸ்குவாலை உரத்த குரலில் வாழ்த்தினார். தலைவரே, நீங்கள் ஞானம் பெற்றதாகத் தெரிகிறது. வாழ்த்துக்கள். மலோக்ஸ் வாழ்த்துக்கு ஸ்குவால் பதிலளித்தார். நீ வந்துட்டியா? ஸ்கால் பேசும்போது அவர் தனது உடலுக்குள் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்தார். என் பலம் அதிகரித்துவிட்டதா? அவன் தன் கைகளை வெவ்வேறு திசைகளில் சுழற்றினான்.
ஆனால் அவரது பலம் அதிகரிக்கவில்லை. இருப்பினும் ஏதோ நிச்சயமாக மாறிவிட்டது. வீரர்கள் எப்போதும் தங்கள் உடல்களைச் சோதித்துப் பார்த்தார்கள். முக்கியமான போர்களில் உகந்த வலிமையை வெளிக்கொணர ஒருவரின் உடல்நிலையை எப்போதும் மதிப்பிடுவது மிக முக்கியமானது. எனவே சிறிய மாற்றம் கூட ஸ்குவாலுக்குத் தெரிந்தது. ஸ்குவால் மீண்டும் கண்களை மூடினான். மேலும் அவர் தனது உடலில் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்தார். என் உடல் குணமாகிறது. காயங்கள் லேசாக ஆறிக்கொண்டிருந்தன. இது முன்பை விட குறிப்பிடத்தக்க வகையில் வேகமாக இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லை. அவரது சோர்வடைந்த சகிப்புத்தன்மை விரைவாக மீண்டும் நிரப்பப்பட்டது. இன்னொரு சக்தி இருக்கிறது, ஆனால் என்னால் இன்னும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவரது உடல் திறன்கள் மேம்பட்டிருந்தன என்பதை மறுக்க முடியாது. இது உண்மையான சக்தியா? அவருக்கு ஏன் இவ்வளவு அதிகாரம் வழங்கப்பட்டது? ஸ்குவால் யோசித்துக் கொண்டிருக்க அவருக்கு அருகில் இருந்த மாலோக்ஸ் பேசினார். ஸ்விக், தலைவருக்கு பலம் கொடுத்தது எஜமானர் இல்லையா? ஸ்குவால் மாலோக்ஸை பார்த்தார். உண்மையில் அந்த வார்த்தைகளில் ஒரு தகுதி இருக்கிறது. மாஸ்டர்களின் திறமை ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் தற்போது வசிக்கும் நிலவரை கூட மாஸ்டர்களின் சக்தியால் அளவில் விரிவடைந்துள்ளது. ஆனால் அதெல்லாம் இல்லை. எஜமானர்களின் பக்கத்தில் தன்னை விட அதிக சக்திகளைக் கொண்ட பல மனிதர்கள் உள்ளனர். மாலக்ஸ் சொன்னது போல, இந்த சக்தியை மாஸ்டர் கொடுத்த பரிசாக பார்ப்பது சரியானது. இது குருநாதர் எனக்கு அளித்த சக்தியா? ஸ்குவால் தனது முஷ்டியை இறுக்கிப் பிடித்தான். பின்னர் அவர் மனதார சிரித்தார். சத்தமாக சிரிப்பு சத்தமாக எதிரொலித்தது. பிறகு ஏன் அவருக்கு இவ்வளவு அதிகாரம் வழங்கப்பட்டது? அந்தக் கருத்து ஒரு கேள்வியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நிச்சயமாக அந்தக் கேள்வியை தீர்க்க அதிக நேரம் எடுக்கவில்லை. மனித போர்வீரன் ஸ்விக்குடன் தலைவர்கள் சமீபத்தில் நடத்திய போர். குரு மிகவும் ஈர்க்கப்பட்டிருப்பார். மாலக்ஸ் வார்த்தைகள் சரியாக இருந்தன. நிச்சயமாக போரில் மனித வீரனை அவர் பெற்ற குறிப்பிடத்தக்க வெற்றி. குருவே அவருக்கு இந்த சக்தியை வழங்க வழிவகுத்திருக்க வேண்டும். மாலக்ஸ், உங்கள் வார்த்தைகள் உண்மையிலேயே சரி. நிச்சயமாக குருவானவர் போர்வீரர்களை மதித்தார். மாஸ்டர் போர்வீரர்களின் கௌரவத்தைப் புரிந்துகொண்டு அதற்கேற்ப வெகுமதிகளை வழங்கினார். இதுவே குருவின் நல்லொழுக்கமாக இருந்தது. இது போர்வீரர்களை தங்கள் விசுவாசத்தை உறுதிமொழி எடுக்க கட்டாயப்படுத்தியது. இது இவ்வளவு தூரம் செல்லும் என்று நான் ஒருபோதும் நினைத்துப் பார்த்ததில்லை. குரு என்பவர் வெறுமனே தங்கள் கீழ் பணிபுரிபவர்களை முழு பலத்துடன் ஆதிக்கம் செலுத்தும் வகையைச் சேர்ந்தவர் அல்ல. அவர்கள் ஒருபோதும் பலவீனமானவர்களாகவும் இருந்ததில்லை. இதுதான் குருவின் நிலைப்பாடா? இனிமேல் ஸ்குவால் தனது அசைக்க முடியாத விசுவாசத்துடன் சேர்ந்து தற்போதைய எஜமானரை நோக்கிச் செல்ல வேண்டிய பாதை. இனிமேல் நான் ஸ்குவால் மாஸ்டருக்காக மட்டுமே போராடுவேன். ஸ்விக். ஸ்குவால் தனது கேடயத்தை உயரமாக உயர்த்தியது. அந்தக் கேடயத்தில் ஒரு மனித போர்வீரனின் தலை இணைக்கப்பட்டிருந்தது. இது தனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற மனித வீரனுக்கும் மரியாதைக்குரியது. ஸ்குவாலுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் மாஸ்டரிடம் என்னை நிரூபிப்பேன். ஸ்குவால் இன்னும் திருப்தி அடையவில்லை. எங்கள் தகுதியை நாங்கள் நிரூபிப்போம். அவர்கள் அதை அறிவதற்கு முன்பே இளம் ஓர்க் வீரர்கள் ஸ்குவால் மற்றும் மாலோக்ஸைச் சுற்றி கூடினர். அவர்கள் ஓர்க் பழங்குடியினரை முன்னோக்கி அழைத்துச் செல்லும் எதிர்கால தூண்கள். ஸ்குவால் அவற்றை ஆய்வு செய்து மீண்டும் தனது கேடயத்தை உயர்த்தினார். நமது இலக்கு ஒன்றுதான். எதிர்காலத்தில் இன்னும் பல தலைகள் அவர்களின் கேடயங்களில் தொங்கும். அதுவரை ஸ்குவால் ஓய்வெடுக்க மாட்டார். பழங்குடியினரின் ஒவ்வொரு கேடயமும் ஒரு தலையைத் தாங்கும் வரை அவர் தொடர்வார். நான் என் பலத்தை மாஸ்டரிடம் நிரூபிப்பேன். அவ்வாறு செய்ய நான் இன்னும் அதிகமான வீரர்களுடன் போரிட வேண்டும். நிச்சயமாக இது ஒரு சவாலான பயணமாக இருக்கும். ஆனால் அந்த செயல்முறையைக் கூட ஒருவர் தாங்கிக் கொள்ள முடியாவிட்டால் அவர்கள் முதலில் அதைத் தொடங்கியிருக்க மாட்டார்கள். புயல் தன் இருக்கையிலிருந்து எழுந்தது. எண்ணற்ற ஓர்க்ஸ் அவரை பார்த்தன. இதோ என்னை. ஸ்விக். ஸ்வீயிக். பதிலுக்கு ஓர்க்ஸ் கர்ஜித்தன. நாம் இன்னும் அதிகமான வீரர்களை எதிர்கொள்வோம். இந்த செயல்முறை எளிதாக இருக்காது, ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் சமாளிப்பார்கள். எங்கள் கேடயங்களில் இன்னும் பல வீரர்களின் தலைகளைத் தொங்க விடுவோம். நமது மதிப்பை ஆண்டவர் அங்கீகரிக்கச் செய்வோம். ஸ்குவால்ஸ் அழுகையைக் கேட்டதும் அனைவரும் பதிலுக்குக் கத்தினர். அவர்களின் போர் இப்போது தொடங்கியது.
தங்கள் தகுதியை நிரூபிக்க அவர்கள் அதிகமான போர்வீரர்களின் தலைகளை சேகரிப்பார்கள். அதுதான் ஒரு போர்வீரனுக்குக் கிடைத்த மரியாதை. அன்று அனைத்து ஓர்க்குகளுக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நிச்சயமாக அது மாஸ்டருக்கு விசுவாசமாக இருந்தது. தன் பணிகளைக் கையாண்டு கொண்டிருந்த எடிசா மேலே பார்த்தாள். மாஸ்டர் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆனால் இந்த உத்தரவும் சுருக்கமானது. சிறைச்சாலையில் இருந்த ஊழியர்கள் ஞானம் பெற வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஜானம் ஏடிசா ஆழமாக யோசித்தாள். வார்த்தைகளின் சாரத்தை பகுத்தறிவது சந்தேகத்திற்கு இடமின்றி எளிதான காரியமாக இருக்கவில்லை. ஆனால் ஏடிசா மேலும் யோசித்து அந்த பெரியவரின் வார்த்தைகளுக்கு விளக்கம் அளித்தாள். அது ஒரு பெரியவருக்கு சேவை செய்யும் ஒரு வேலைக்காரனின் மனப்பான்மை. ஏடிசா இப்போதைக்கு மரபுவழி முறையைப் பின்பற்ற முடிவு செய்தாள். சர் கோப்லின் பிரபு. எடிசா பேசிக் கொண்டிருக்கும்போதே அவள் அருகில் இருந்த பூதத் தலைவன் எழுந்து நின்றான். இனிமேல் பூத பயிற்சியின் தீவிரத்தை அதிகப்படுத்துங்கள். இதுதான் மாஸ்டர்களின் விருப்பம். கேட்காதவர்கள் யாராவது இருந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த உங்களுக்கு அதிகாரமுள்ளது. எடிசாவின் கட்டளைப்படி பூதத் தலைவன் வெளியே சென்றான். ஏடிசா பின்வாங்கும்போது டெத்னைட் அவளை ஒளிரும் கண்களால் பார்த்தான். மான்ஸ்டர் வேவ் சம்பவத்திற்காக டெத்னைட் இன்னும் தண்டிக்கப்பட்டார். இது தனது பயணத்தடையை நீக்குவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம் என்று அவர் நம்பினாலும், ஐயா டெத்னைட், வழக்கம்போல் உங்கள் வேலையைத் தொடருங்கள். அது கேள்விக்குறியாக இருந்தது. பின்னர் எடிசா ஆர்ச் லிச்சை நோக்கி திரும்பினார். சமீபத்தில் ஆர்ச் லித் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் சிறப்பாக நடித்து வந்தார். அது மட்டுமல்லாமல் எஜமானர் அவருக்கு ஆடம்பரமான ஆடைகளையும் வழங்கினார். மாஸ்டர் ஏற்கனவே அவரை ஒப்புக்கொண்டதால் எடிசா தயக்கமின்றி பேசினாள். மண்டலம் 1 உள்ள இறக்காத பயிற்சியை சர் ஆர்ச் லிச்சிடம் ஒப்படைக்கவும். மேலும் மாஸ்டர்களின் விருப்பத்தின்படி சர் ஆர்ச் லிச்சிற்கு உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான அதிகாரத்தை நான் வழங்குகிறேன். அவளுடைய கட்டளைப்படி ஆர்ச் லிச் தலையசைத்துவிட்டு நகர்ந்தார். உண்மையில் மண்டலம் 1 உள்ள இறக்காதவர்களுக்கு இதற்கு முன்பு பயிற்சி அளிக்கப்படவில்லை. எனவே பயிற்சியை எவ்வாறு மேற்கொள்வது என்று ஆர்ச் லிச் நிச்சயமற்றவராக இருந்தார். ஆனால் அவர் கவலைப்படவில்லை. ஆர்ச் லிச் ஒரு ஆய்வாளராக பணியாற்றியபோது மற்ற அரக்கர்களின் பயிற்சியை கவனித்திருந்தார். இந்த அனுபவத்துடன் அவர் பயிற்சியைத் தொடர முடியும். நிலவரையின் மையத்திலிருந்து வெளியேறி மண்டலம் 4 கடந்து ஆர்ச் லிச் மண்டலம் 1 திரும்பினார். மண்டலம் 1 நுழைந்தவுடன் அவர் கூறினார், டேக், தலையில அடிச்சுக்கோ. ஆனால் ஆர்ச் லிச்சின் நோக்கத்தை எல்லோரும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இதற்கு முன்பு பயிற்சி பெறாததால் அது பழக்கமில்லாததாக உணர்ந்தனர். எல்லோரும் குழப்பத்துடன் பார்த்தபோது ஆர்ச் லிச் தனது விரல்களை அசைத்தார். பேம் பேம். அவருக்கு முன்னால் 2 வெடித்தது. ஆர்ச் லிச் பயிற்சி தொடங்கியது. ஒரு எலும்புக்கூடு சிப்பாய் பயிற்சியில் ஞானம் பெற்றுள்ளார். எலும்புக்கூடு சிப்பாயின் டஞ்சியன் மான்ஸ்டர் மேம்படுத்தல் அமைப்பு திறக்கப்பட்டது. ஒரு எலும்புக்கூடு போர்வீரன் பயிற்சியில் ஞானம் பெற்றுள்ளான். எலும்புக்கூடு வீரரின் டஞ்சியன் மான்ஸ்டர் மேம்படுத்தல் அமைப்பு திறக்கப்பட்டது. மறுபுறம் பூமியில் சரித்திரன் ஸ்மார்ட் போன் பல எச்சரிக்கை மணிகள் ஒலித்தன. சிறிது நேரத்திற்கு முன்புதான் ஏடிசா ஜானம் பெற வேண்டும் என்ற உத்தரவை அவர் பிறப்பித்திருந்தார். ஆனால் அவர் உத்தரவு கொடுத்து நீண்ட காலம் ஆகவில்லை. அதன் விளைவு ஏற்கனவே தெளிவாகத் தெரிந்தது. எடிசா திறமையானவள் போலத் தெரிகிறது. இப்போதும் கூட எச்சரிக்கை மணிகள் தொடர்ந்து ஒலிப்பதைப் பார்க்கும்போது அவருக்கு திடீரென்று ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் இறக்காதவர்கள் மட்டும் ஞானம் பெறுகிறார்கள்? இல்லை, முதலில் ஞானம் பெறுவது இவ்வளவு எளிதாக இருந்ததா? அது ஒரு போலி சண்டையாக இருந்தாலும் டைகர் போரிலிருந்து ஞானம் பெற்றிருந்தார். ஆனால் இப்போது எச்சரிக்கைகள் சுட்டிக்காட்டியபடி இறக்காதவர்கள் பயிற்சி மூலம் ஞானம் பெற்று வந்தனர். ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி அளிப்பதன் மூலம் ஞானம் பெற முடியுமா? ஞானம் அடைய நீண்ட காலம் எடுக்கும் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவன் தவறாக புரிந்து கொண்டாரா? அது வேலை செய்யவில்லை என்றால் மரண வாசலில் நிற்கும் வரை அதைத் தொடரச் சொல்கிறார்கள். அப்படி ஒரு பழமொழி இருந்ததல்லவா? மரணத்திற்குப் பிறகு மக்கள் எப்படி மாறுகிறார்கள் என்பது போல மரணத்தின் விளிம்பிற்குத் தள்ளப்பட்டால் அசுரர்களும் ஞானம் பெறலாம் என்று சரித்திரன் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அதற்கான தேவை இல்லை.